Taking us today? Huh? Where you are going? Where you are taking us today? No, I mean, Vajra World. Where is that Vajra World? For what we are going there? KFC. You are taking us? Yeah, he has invited us. வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே அவுட் வித் பொண்டாட்டி ஃபேமிலி இன் கேங்டாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா வந்து எங்களை வெளியே இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஷாப்பிங் அண்ட் கேஎஃப்சி போகலான்னு. ஸோ அவங்க பையன் வந்து ரொம்ப நாளாக கேஎஃப்சி போகணும்னு சொல்லியிருந்தான்னு சொல்லி எங்களையும் பொண்ணாக போகலான்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே அவங்க கூட கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே 4 பேரும் டாக்ஸியில் பிடிச்சி கிளம்பிட்டோம். ஸோ வாங்க அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். வெட்டேஷி, இது க்ளீன் பண்ணுறதுக்கு இது வாங்கலாமா? நீங்க தானே க்ளீன் பண்ண போற, அப்ப எதுக்கு என்ன கேக்குற? நீயே ஒன்னு எடுத்துக்கோ. இது எடுக்கலாமா, இது எடுக்கலாமா? அது என்னடி வீட்டு பொருளெல்லாம் மட்டும் நீ நினைவு எடுக்க சொல்லிட்டு திங்கிற பொருள் மட்டும் நீயே எடுத்துட்டு இருக்க? என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? ஸோ அப்படியே அவங்க அக்கா ஷாப்பிங் பண்ண கேப்பில் நானும் என் பொண்டாட்டி கொஞ்சம் அலப்பறையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே என் பொண்டாட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தீபாவளினால் ஸ்வீட்ஸ் எல்லாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ குலாப் ஜாமுன் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் போய் ஒரு 2 குலாப் ஜாமுன் வாங்கிட்டு ஸோ பில் போட அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ கரெக்டாக அவங்க அக்காவும் ஷாப்பிங் முடிச்சுட்டு பில் போட வந்துட்டாங்க. டாஷி, வெக்கமே இல்லாமல் சின்ன பையனோட கேப் பிடிங்கி போட்டிருக்கேன். குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்த அவங்க திங்ஸ் எல்லாம் அங்கே வீசுவாங்க. மண்டல் போட்டு வச்சதை சேஃபாக வீட்டுக்கு சேரும். பிடிங்கி போடுறதுக்கு ஒரு சாக்கு வேறு. பில் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். 5000 தான் வருது, வாங்கி தரட்டா? ஓகே, யூ ஆர் ஒன்லி 4 feet 6 feet வாங்கிக்கலாம். I am 5'6". ஸோ ஃபைனலி இந்த எல்லா அலப்பறை அண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா ஃபைனலி நாங்கள் எதுக்காக வந்தோமோ அதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. ஸோ நாங்கள் கிளம்பும் போதே செம்ம மழை மூடாப்பாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நினச்ச மாதிரியே செம்மையாக மழை பெய்யுது. நல்ல வேலை நாங்கள் பைக்கில் வரல. ஸோ அவங்க அக்கா பையன் பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் டைம் மேலே ஓடி போயிட்டான். சரி நாங்களும் அப்படியே பின்னாடியே போனோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரே ஒரு கேஎஃப்சி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்தோம். கீழே தான் ரிலையன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம் தான் இங்கே வந்தோம். நாங்கள் கடைசியில் சரி எல்லா எக்ஸைட்மெண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா இந்த கேஎஃப்சியில் பார்த்தோன்னா அங்கே எதுவுமே இல்லைங்க. கேட்டால் சிக்கன் ஸ்டாக் இல்லையாமா, ஒன்லி பாப்கார்னும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் தான் கிடச்சிது. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு நான் கேஷ் கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க அக்கா அக்செப்டே பண்ணல. அவங்க தான் கொடுத்தாங்க. சரி வரும்போது அந்த பையனுக்கு ஹவுஸ் ஆஃப் கேண்டியில் போய் கொஞ்சம் கேண்டீஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்கள் நிறைய பேத்துக்கு சிக்கிம் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கைடன்ஸ் தேவைப்பட்டால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனோட டிஎம் பண்ணுறேன்.